எல்லாருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட நூத்துக்கணக்கான சப்ளையர் இன்வாய்ஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏத்தி சரி பார்க்கணும். அப்பா, எவ்வளவு நேரம் ஆகும்? அதுலயும் நம்ம ஊரு இன்டர்நெட் ஸ்பீடு பத்தி சொல்லவே வேணாம் இல்லையா? ரொம்பவே டென்ஷன் ஆகுற விஷயம் இது. ஆனா இனி அந்த கவலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பெரிய தலைவலிக்கு ஜிஎஸ்டி நெட்வொர்க் ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஆஃப்லைன் வழியை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் பத்தி தான். வாங்க, இந்த டூல் உங்க வேலையை எப்படி ராக்கெட் வேகத்துல மாத்த போகுதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு எம்எஸ் எக்ஸெல் ஃபைல் தான், அவ்வளோதான். இத வச்சு இன்டர்நெட் இல்லாட்டி கூட நீங்க உங்க இன்வாய்ஸ்களை அக்செப்டட், ரிஜெக்டட் இல்லனா பெண்டிங்னு ஈஸியா மார்க் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம முதல் ஸ்டெப்புக்குள்ள போலாம். இந்த டூலை எப்படி டவுன்லோட் செஞ்சு ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நீங்க gst.government.in வெப்சைட்க்கு போகணும். அங்க போனதும் மெனுல டவுன்லோட் செக்ஷன்ல ஆஃப்லைன் டூல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்கேயே ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் ஆப்ஷனை கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணது ஒரு ஜிப் ஃபைலா இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த எக்ஸெல் ஃபைல் மேல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. அங்க கீழே செக்யூரிட்டி பகுதியில அன்பிளாக்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கண்டிப்பா டிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இத பண்ணலேனா டூல்ல இருக்கிற மேக்ரோஸ் வேலை செய்யாது. ஓகே, இப்ப நம்ம டூல் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ், நம்ம இன்வாய்ஸ் டேட்டாவை இதுக்குள்ள கொண்டு வந்து எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு வாங்க. உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இன்வெர்ட் சப்ளைஸ்குள்ள இருக்கிற ஆஃப்லைன் பட்டனை கிளிக் செய்யுங்க. அங்க போனதும் ஜெனரேட் ஜேசன் ஃபைல் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க எல்லா இன்வாய்ஸ் டேட்டாவும் அடங்குன ஒரு ஜேசான் ஃபைல் ஜெனரேட் ஆகும். அதை உங்க கம்ப்யூட்டர்ல பத்திரமா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த எக்ஸெல் டூலை ஓபன் பண்ணுங்க. அதோட ஹோம் பேஜ்ல ஓபன் டவுன்லோடட் ஐஎம்எஸ் ஜேசான் ஃபைல் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணீங்களே அந்த ஜேசான் ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. சூப்பர்! இப்போ பாருங்க, உங்க எல்லா இன்வாய்ஸும் அந்த எக்ஸெல் ஷீட்ல வந்துடுச்சு. ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் பக்கத்திலேயே ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருக்கும். அங்க இருக்கிற டிராப் டவுன்ல நீங்க அந்த இன்வாய்ஸை அக்செப்டட், ரிஜெக்டட் இல்லனா பெண்டிங்கா வைக்கணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா இன்வாய்ஸுக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் செட் பண்ணி முடிச்சதோ ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. மேல இருக்கிற வேலிடேட் ஷீட் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது எதுக்குன்னா, நீங்க செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்ணும். அதனால இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. இப்போ நாம கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆஃப்லைன்ல நாம சரி பார்த்த இந்த ஃபைலை எப்படி திரும்பவும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் அந்த எக்ஸெல் டூலோட பக்கத்துக்கு போங்க. அங்க ஜெனரேட் ஜேசான் ஃபைல் டு அப்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அப்டேட் பண்ண எல்லா விவரமும் சேர்ந்து ஒரு புது ஜேசான் ஃபைல் ரெடி ஆயிடும். இப்போ கடைசி ஸ்டெப், ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு திரும்பவும் போங்க. நாம ஃபைல் டவுன்லோட் பண்ணோமே அதே ஆஃப்லைன் செக்ஷனுக்கு போங்க. ஆனா இந்த தடவை டவுன்லோட் டேப்க்கு பக்கத்துல இருக்கிற அப்லோட் டேபை கிளிக் பண்ணுங்க. அங்க போனதும் நீங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச ஜேசான் ஃபைலை செலக்ட் செஞ்சு அப்லோட் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சுது. நீங்க ஆஃப்லைன்ல செஞ்ச எல்லா அப்டேட்ஸும் இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்திருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஆனா சில முக்கியமான விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கிட்டா இந்த தப்பும் வராது. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல, இந்த ஆஃப்லைன் டூல்ல நீங்க பண்ற எல்லாத்துக்கும் ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்கிற அதே ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். ரெண்டாவது, அப்லோட் ஃபைல் ரெடி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வேலிடேட் ஷீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இத மட்டும் மறக்காதீங்க. மூணாவதா, ஒருவேளை உங்க அப்லோட் ஃபெயில் ஆயிட்டா பயப்பட வேண்டாம். போர்ட்டல்ல இருந்தே ஒரு எரர் ஃபைல் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இதே டூல்ல ஓபன் பண்ணா எங்க தப்புன்னு காட்டிடும். அதை சரி பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிடலாம். சோ பாத்தீங்க இல்லையா, இந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் உங்க வேலைய எவ்வளோ சுலபமாகுதுன்னு. இனிமே மணிக்கணக்கா ஆன்லைன்ல கஷ்டப்பட வேண்டியதில்ல. இந்த வீடியோவை இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஜிஎஸ்டி சம்பந்தமான அப்டேட்ஸ், டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஜிஎஸ்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.